அகதிகளை நாடு கடத்தும் விவகாரத்தில் செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. செந்தூரன், ஈழநேரு மற்றும் சவுந்தரராசன் ஆகிய 3 இலங்கை தமிழ் அகதிகளை இந்தியாவிலிருந்து உடனடியாக இலங்கைக்கு நாடு கடத்தும்படி மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வந்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவ்வழக்கின் மீதான விசாரணை செவ்வாய்க்கிழமை அன்று நீதிபதி தனபாலன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தனபாலன், அகதிகள் நாடு கடத்தல் விவகாரத்தில் செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டதோடு பதில் மனுவை பொறுத்து அன்றைய தினமே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் கூறினர். எங்களை நாடு கடத்த வேண்டியதை நிறுத்த வேண்டும், ரத்து செய்ய வேண்டும், நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று கோரி ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார்கள். அது மாண்புமிகு நீதியரசர் தனபாலன் அடங்கிய அமர்வு பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் உரிய பதிலுரையை 2 நபர்களுக்கு பதிலுரையை அளிக்கவில்லை. ஆகவே வருகின்ற 3ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்திவைத்து மத்திய அரசாங்கத்தின் சார்பில் பதிலுரையை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இதனிடையே இலங்கை அகதிகள் 3 பேரையும் நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் சென்னையில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இலங்கை தமிழ் அகதிகள் அனைவருக்கும் இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது.